தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பட்ஜெட் கூட்டத்தொடரிலே உடனடியாக ட்ரீட்மெண்ட் பிளான் வேணும். தனிப்பட்ட முறையில் வைப்பதிலே சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டில் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை சகோதரர் பாலாஜி அவர்கள் அவருடைய துறை அதில் ஆய்ந்து வருகிறார்கள். நானும் அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். குறிப்பாக நம்முடைய பகுதியை பொறுத்தவரையிலும் திருப்பூர், ஈரோடு, பள்ளிப்பாளையம் என்று சொல்லப்படுகிற நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், இதில் தான் இந்த சிக்கல் இருக்கிறது. இந்த பகுதியில் இதை நாங்கள் எங்களுடைய பகுதியாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அதை பற்றி ஆய்ந்து வருகிறோம். நான் எங்களை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் கிடையாது. பேனாவுக்கும் ஒரு 84 கோடி ஊற்றணும். கடலில் கொண்டு போய் பேனா வைக்கல யார் கேட்டாங்க? பேனை எந்த பேனை கண்டுபிடிச்சி வச்சிங்க? இதெல்லாம் நான் கேட்கக்கூடாதா? எதையோ ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுமா மன சங்கடங்கள் வரும். நாங்களாம் ஒரு சீனியர் பொலிட்டிஷியனாக இருக்கேன். நான் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்களே கேட்குறீங்களே இல்லைங்க, வேறு இருங்க. நான் கேட்குறது என்ன கேள்வினா, எல்லா காட்சியும் இன்று அவருடைய வாழ்க்கையில் இன்று சரித்திரம் படைத்த திரைப்படத்தில் இதுதான் நான் நடிக்கின்ற கடைசி படமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு இதை முடக்கி வெளியே வராமல் செய்தது யார் என்பது நாடு அறியும். ஆகவே இதையெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு மக்களே இன்றைக்கு அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று லட்சக்கணக்கானவர், கோடிக்கணக்கானவரே திரண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் பார்க்குற போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தால் 234 சீட் நாங்கள் தான். ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான், அப்புறம் ஆறு கேட்க ஒரே கேள்வி தான். தமிழக மகளிர்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு அந்த 2000 ரூபாய் பணம் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படுறது வாய்ப்பு இருக்குங்களா? ஏனுங்க, அப்போ நிதிநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இருங்க, உங்களுக்கு இருங்க, நான் கேட்குறேன். அவரோடு எதிர்பார்த்தீங்க. உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது. 2 பிள்ளைக்கு ஒரே நாள் நம்ம கல்யாணம் முடிச்சிட முடியுமா? அதே முடியாது. செலவு பற்றாடலாம். 13 லட்சத்தி கோடி 32 லட்சம். இது 13 கோடியே 13 லட்சம் கோடியே 32 லட்சம் இருக்குங்களா? இதுக்கு வட்டி மட்டும் 328.8 கொடுக்குறோம் டெய்லி. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னு வேண்டாமா? நீங்கள் இப்போ அவங்க சொன்னாங்களா, அன்றைக்கி சொன்னாங்களா 1000 ரூபா கொடுக்குறது? எவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்தாங்க? அப்புறம் இப்போ எங்களுக்கு மட்டும் எப்போ கொடுப்பேன்னு கேட்டிங்க?